ஜாதகத்துல 11ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் பாதகஸ்தானத்துல இல்லாம இருக்கணும். இப்போ சரலக்கணத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உபய இலக்கணங்களுக்கு 7ஆம் இடம், ஸ்திர இலக்கணங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமா வரும். அப்போ ஒரு ஜாதகத்துல சரலக்கணங்களுக்கு பாதகாதிபதி 11ஆம் இடத்தில் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. இப்போ அந்த 11ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, மூல திரிகோணமா இருந்தாலுமே, சரலக்னங்களுக்கு அவற்றால் பயனில்லை. எனவே, அந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் பாதகாதிபதி வலுப்பெறாமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்படி வலுப்பெற்றா, ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் பெரிய அளவுல கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பாதகமில்லா 11 என்பது மட்டுமே அந்த ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும், நல்ல நன்மைகளை தரும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும்.